பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கணித வணக்கங்கள். நான் ஒரு ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று வந்தேன். விழுப்புரத்தில் 76 டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே irrespective color, caste or creed, I went to all the houses and did my bhajan without expecting any remuneration. ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம ஒரு வியாழக்கிழமை வீட்டுக்கு போய் தமிழ், கன்னடம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லா பாஷையும் பாடி அதில் பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தான் குருவார பஜனா மண்டலம் விழுப்புரம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை ஃபவுண்டர்னு சொல்லிக்கிறதுக்குள்ள அவர் ஏற்படுத்தி வச்சார். அது பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது பல பேரையும் என்ன பண்ணுவேன், உங்கள் வீட்டில் வச்சுங்க, உங்கள் வீட்டில் வச்சுங்க, அவங்களே நான் கேட்பேன். அவங்களும் சில பேர் எங்கள் வீட்டில் வச்சுக்கோன்னுவாங்க. அதுக்கு அவ்வளோ கொண்டாந்து எதிர்பார்க்கறதில்லை. நாட்டு சக்கரை பால் அது எது வச்சாலும் சரிதான், தேங்காய் வச்சாலும் படிச்சிடுறது, நெருக்கி பண்ணுறது. அப்படி இருக்கும்போது பல பேரை அந்த வீட்டு சார்பாக மற்றவங்களை வரவேற்பேன். குருவார பஜனா மண்டலம் விழுப்புரம் அப்படின்னு போட்டுவிட்டு இடம் கிழமை 4 நேரம்னு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி அடித்து அந்த கிழமை வியாழன் இருக்கும், நேரம் வந்து 7 to 9 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் முகவரியெல்லாம் எழுதி அவங்க அந்த இது மாதிரி இந்த வீட்டில் நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கையில் கொடுப்பேன். அப்போ வரும்போது ஆஸ் எ பிராமின்றது கிடையாது, யார் வீட்டு போக சொல்லலாம் அவங்க வீட்டு போய் நடத்திருக்கேன். பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ராகவேந்திர கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கும்போது மாணிக்கன்ற ஒரு அடிக்கடி வந்திருந்தார். ஐயா நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷம், உங்களெல்லாம் மந்த்ராஜ் வழிநடத்தி செல்கிறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சேன் நல்லா இருக்கும்னு கேட்டேன். அவர் மராட்டி பேசக்கூடிய பிராமின், நான் கன்னடம் பேசக்கூடிய பிராமின். இருந்தால் கூட நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறது, நம்ம 2 பேருமே நான் பிராமி அப்படின்வோம். என்னன்னு கேட்பாங்க. என்னென்னா நான் தமிழில் நான் போட்டு பிராமி எழுதுறேன், நீங்கள் NON போட்டு பிராமி எழுதுங்க, 2 பேரும் நான் பிராமின்னு சொல்லுவேன். ஆகவே இனத்தால் மதத்தால் மொழியால் பார்க்காமல் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு அந்த ராகவேந்திராச்சார்ன்றவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்ச உடனே பல ஒரு தடவை அவர் கூட மந்திராலயம் போய் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 51 ரூபா கொடுத்து விழுப்புரம் ஒரு கோயில் வரும்னு சொன்னார். ஒரு 45 பேர் கமிட்டியெல்லாம் போட்டு செட் பண்ணும்போது அப்புறம் இப்போ ட்ரஸ்ட்டாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ அதில் வந்து 1% வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துருக்கேன். நான் எதையும் சர்வீஸாக பண்ணுறேன்றது நான் சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி இருந்தபோது இப்போ வந்து ட்ரஸ்ட்டில் ஒரு 16 பேர் இருக்கிறாங்க. 1% என்னை வைஸ் பிரசிடெண்ட் போட்டிருக்காங்க. 4 வயசுலாம் பிரசிடெண்ட் ஆகுது, எல்லாம் வயசுதான் பிரசிடெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அவர் ஏக்கி வைக்கிறா இருக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது வீடு வீடாக பஜனை பண்ணது போக இப்போ வந்து கோயிலே 6 to 7 பஜனை பண்ணிட்டுருக்கிறோம். அடுத்தது பண்ணக்கு வேறு விண்ணப்பன்றது ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அந்த ராகவேந்திரன். அதை நான் சொல்லி அவர் செய்கிறான்னு சொல்ல தயாராக இல்லை. நான் ஐயாம் இந்த ஆசாமி, ஹீ த சாமி. அதனால் நான் சாமி என்ன பண்ண நான் சொல்கிறேன் கேட்குற அர்த்தம் கிடையாது. இப்போ நான் சன்னிதான மூலஸ்தானத்துன்னு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ விஜயேந்திரா சார்ன்றவரையும் பார்த்துருக்காரு கோயிலில். அவர் தான் இப்போ ஆட்டோ இதில் வந்து யூடியூப்பில் போடுறதுக்காக இது பேச ஒரு பேட்டியை கண்டிருக்காரு. இந்த பேட்டியில் நான் வந்து ஐ வென்ட் டு மலேசியா 3 times த்ரூ டிமேக்ஸ் சரவணன் மூலியமாக பேசியிருக்காரு. அவர் கேட்டால் தான் கொடுப்பான்னு சொன்னால் அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. ஆமாம், குழந்தை பால் அழுதாக தான் பால் கொடுக்குறாங்களே, அந்த நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது எழுதிட்டோம். இப்படி போய் அது மாதிரி ஆவரேஜ் மேட்ச் சொன்னேன். அதுமாதிரி எனக்கு வந்து 30 வருஷமாக ஒரு சொத்து வராமல் இருந்தது. அந்த சொத்தினுடைய பத்திரம் தொலைஞ்சு போச்சு. பத்திரம் தொலைஞ்சு போச்சு தவிர ஜெராக்ஸ் கார்டு இருந்தது. அதை வச்சு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது உங்களுக்கு இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்லேயும் விட மாட்டாங்க. ஏன் விடணும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கடைசியில் அது ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய பத்திரத்துக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு விசாரிச்சு போகும்போது அப்புறம் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னாங்க. அது கொடுத்தா பேப்பரில் எழுதி கொடுத்தேன். அப்படியே எழுதி மாதிரி கொடுத்தேன். அது கொடுத்தா யார் படிக்கிறது, நீங்கள் தான் படிக்கணும்னா நீங்கள் படிக்கிற மாதிரி எழுதுறேன். நான் என்ன ஜாஸ்தி வயசில் 80 அரௌண்ட் 80 நான். அதனால் எழுதி கொடுத்தா படிக்கல முடியாதுனாங்க. அப்புறம் டிடிபி பண்ணேன். இதேமாதிரி போன இடத்துல எனக்கு மிஸ்பிளேஸ் ஆகி போச்சுங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க, யார் ராகவேந்திரன்? நான் தான் ராகவேந்திரன். இது மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே சரி தான் நல்ல காலம். வந்து சிஎஸ்ஆர்னு ஒரு பேர், அது கூட என்னென்னா ஆன்லைனில் புக் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னார். நாலேஜ் இஸ் அன்டில் டிஃபர் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அவர் சொன்னதை கேட்ட உடனே அப்படின்னு ஆச்சுன்னா அப்புறம் சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சி போச்சு, அதை பத்திரம் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு அதை வச்சு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னா அவர் தினகரன் ஒருத்தர், அவர் கதிரவன் ஒருத்தர், அவர் நம்ம ரொம்ப அடிக்கடி வந்தவர். இது தொழில் வேறு, நட்புத்தன்மை வேறு. எல்லாம் போட்டோடனே மறுநாள் பேப்பர் வந்துடுச்சு, என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வச்சு அப்புறம் வேற ஒருத்தர் மூலியமாக அதை விசாரிக்கும் போது அந்த இடம் அப்படியே நிவேசனமாக இருந்தது, காலியாக இருந்தது. ஆமாம், இறையருளாக யார் பார்த்தாலும் விற்றுருங்கன்னாங்க.
ஆனால் 2016 சதுரடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பகவானாக பார்த்து ஒருத்தர் மீடியேட்டர் வந்தார். அவர் பேர் பிரகாஷின் பேர். இருந்தாலும் பார்த்தாரு, போனார், இடத்தெல்லாம் பார்த்து அப்புறம் பொய் பேரில் மாற்றணும் சார் அப்படின்னாரு. எல்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணி முடித்தோடனே ஒரு விதமான முறையில் ஒரு அமௌண்ட் வந்ததுனாக்கா இங்கே நம்ம கோயிலில் நீலகண்ட விநாயகர் இருக்கார். நீலகண்ட விநாயகருக்கு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி காமிக்கல. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த வெள்ளி கோஷம் இப்போ தற்சமயம் பழைய ஏதாவது வெங்கடாமத்தி அந்த ஒரு பொருளாக இருந்தார். இப்போ அவருடைய பையன் போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு தலைவர்கிட்ட போட்டோன்னா முருகராசன் ஒரு பொருளாக இருக்கார். அவரும் ஒரு ஜுவல்லரி ஓனர் தான். இங்கே பாண்டில் இருக்கார், அதாவது பாண்டியன், அவரும் ஒரு ஓனர் தான். அவர் செக்ரட்டரியாக இருக்கார். இருந்தாலும் முருகராசன்கிட்டன்றவர்கிட்ட நான் சொல்லி ஒரு வெள்ளி கோஷம் பண்ண சொன்னேன். பண்ண உடனே ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது செஞ்சுட்டேன்னு சொல்லி காமிக்கல. பகவான் யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும், யார் செய்யணும், அவர் என்ன நாம் கொடுத்தா அவருக்கு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதனால அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி கோஷம் பண்ணி விநாயகர் எதிரில் நான் நிற்கிற இடத்துக்கு நேராக எதிரில் இருக்காரு விநாயகர். நீலகண்ட விநாயகருக்கு வெள்ளி கோஷம் பண்ணி அந்த இன்னர் சைடில் இது பந்தாவுக்காக செய்கிற வார்த்தை இல்லை. அது பின்னால் இன்சைடில் என்ன பண்ணால் அப்பா அம்மா பேரை போட்டு, என்னுடைய பேரை போட்டு, ஒய்ஃபு பேரை போட்டு, இடையை போட்டு, வருஷத்தை போட்டு, 2025 போட்டு விலையெல்லாம் போடுவாங்களா. ரொம்ப அதிகப்படியான விவகாரமாச்சு இல்லை. அப்படிலாம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் போகணும். ரெக்கார்டுக்காக சொல்லி கிரியேட் பண்ணி ஒரு நாள் பூரா எங்கேயே வச்சுருந்து அதை ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டோம். எதுக்கு சொல்கிறோன்னா, அவர் இனத்தை பார்க்கல, மதத்தை பார்க்கல, மொழியை பார்க்கல, மனசை பார்க்குறான்றதுக்கு பல எடுத்துக்காட்டு. இப்போல்லாம் என்னென்னா கோயிலில் யார் யாருக்கு என்னென்ன நடக்குதோ அவங்கெல்லாம் வாயால் சொல்கிறதில்ல, கைப்பட எழுதி வாங்கி வச்சுருக்கிறோம். ஆகவே இந்த வேண்டுதல் விண்ணப்பன்றது பல ஜனங்க பல பக்தர்கள்லாம் எங்கள்கிட்ட கேட்டு அப்படியே போட்டுன்னு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆனது, வேலை கிடைச்சது, வீடு விற்றது, வீடு வாங்கினது. ஆனால் we do not compel to ask any donation from them. Donation entirely differ from their choice. ஆகவே அப்படிப்பட்ட முறையில் நீங்கள் நான் சம்டைம்ஸ் சொல்கிறது ஆஸ் எ பிராமின்காக சொல்கிறது, டோன்ட் ப்ரே ஹியர், இங்கே கும்பிட வாங்க. இப்போ கம்மன் புட் யுவர் ஃபீட் வாட் யூ திங்க் இட் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாக்கா அது உங்கள் நடைமுறை நீங்கள் பார்த்து உணரலாம்னு சொல்லி இது போல் எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அதுன்னு 24 மணி நேரம் கடவுளே கேட்டுட்டு இருக்காதீங்க. அவரே எதில் பேசிட்டு அவரே அப்படி பேச நினைக்கக்கூடாது. கடவுள் அப்படி நினைக்க மாட்டார். காரணம் நம்முடைய வேலையை நம்ம செய்யணும், செய்கிறதுக்கு தெம்பு கொடுக்கணும். நான் பிரார்த்தனை பண்ணின்னு இந்த அளவில் இந்த பேட்டியை எனக்கு யூடியூப்பில் போடுறதுக்கு கிட்ட இருந்து செய்யக்கூடிய இந்த கோயிலை பார்த்து ஆச்சாரம் பார்த்து கொண்டிருக்கின்ற திரு அம்பத்தூரை சேர்ந்த விஜயேந்திரன் அவர்கள் இந்த யூடியூப்பை பற்றி எடுத்துருக்காரு. இதை பார்த்து பயன்பட வேண்டும். நான் என்னுடைய விளம்பரத்துக்காக நான் இதை கொடுக்கல. ஆகவே இதெல்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் வந்திருந்து இங்கே ராகவேந்திரன் பரிபூர்ணமாக வணங்கி அவர் அருளுக்கு பார்த்துவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். வணக்கம்.